இம்பார்ட்டண்டா தெரிய வந்தது என்னன்னா, முத்துக்குமரன் ஸ்டார்டிங் வீக்லயே வந்து அவர் பயங்கரமா ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரெல்லாம் தூக்கணும்னு சொல்லிட்டு, ஒன்னு சௌந்தர்யா, ஒன்னு ராணம். இப்ப சௌந்தர்யாக்கு ஸ்டார்டிங்லயே நங்கூரத்தை போட்டுட்டாரு. இந்த பொண்ணு வேணும் வேணும்னு கேட்டு இது வந்து அந்த குக்கிங் இன்சார்ஜா வந்து பேர் எடுத்துருச்சு. அப்போ நீ தப்பு செஞ்சானா நீ இது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. என்னடா இந்த பொண்ணு வந்து பயங்கரமா லைன் லைட்ல வரது இவருக்கு ஏன் ப்ராப்ளமா இருக்குன்னு நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா அதுக்கு பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் வேலை பண்ணியிருக்காருன்னு நான் அடுத்தடுத்ததா சொல்றேன். இந்த ஸ்கெட்ச் சௌந்தர்யா ஒரு சைடில் போடும்போது அடுத்த ஸ்கெட்ச் ராணவுக்கு போட்டிருப்பாரு. ஆனா ராணவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, அவன் ஒண்ணுமே புரியாதவன், அவன் ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் வந்து முட்டாள் மாதிரி இருப்பான், தன்னோட பாயிண்ட் மட்டும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ராணவுக்கும் எங்கேயோ ஒரு சைடில் ஆதரவு கிடைக்குதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. த்ரெட் யாரும் கேட்கும் போதே ராணவ சௌந்தர்யா தான் இவர் சொல்லியிருப்பார். ஸோ த்ரெட்டை நீக்கணும்ல, அப்போ அவங்க செய்யற தவறுகளை ட்ரிகர் பண்ணாதானே மக்களுக்கு போய் ரெஜிஸ்டர் ஆகும், உங்க தப்பான ஆட்கள் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு. அதுக்கு ஒரு தருணம் பயங்கரமா அமைது. இதுல எப்படின்னா, தப்பு செஞ்ச முத்துவே ராணுவோட தப்பை பத்தி பேசி தன்னோட தப்பை மறைச்சு ராணுவ ப்ராஜெக்ட் பண்ணி காமிச்சதுதான் ரொம்பவே பாக்குறதுக்கு சிரிப்பு வந்தது. முத்து இது வரைக்கும் பயங்கரமா நல்ல விஷயங்களுக்காக போராடினாரு. அவர் ஃபைட் பண்ண காரணங்கள், அவர் சூஸ் பண்ண பேட்டில்ஸ்லாம் அக்கா சூப்பரா இருந்துச்சு, நாங்களே ரசிச்சோம். ஆனா இப்போ அவர் சூஸ் பண்ற பேட்டில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அவர் யார் த்ரெட்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பிரேக் பண்ணி அவங்கள கத்த வச்சோ, தப்பு செய்ய வச்சோ, இல்ல கதற வச்சோ, பயங்கரமா டிராமா வந்து கிரியேட் பண்ண வச்சுட்டு, இதை பத்தியா ஓவரா டிராமா பண்ண, அதை பத்தியா முட்டாளா இருக்கான், அதை பத்தியா எஃபிஷியன்டா இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிட்டு அவங்களோட ஃபால்ட்டை வந்து ஃபைன் பண்ணி குத்தி 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 காட்டிக்கிட்டே இருக்காரு. இது வந்து ஒரு வகையான கிரிஞ்சு கண்டென்ட் மாதிரி ஆயிடுது. தன் தவறை செய்யறதுக்கு தூண்டி அந்த தவறை வந்து வெளியில கொண்டுட்டு வந்து அதை பயங்கரமா வால்யூமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனை குத்தி குத்தி குறைஞ்சா மக்கள் இதை கூட கவனிச்சுக்க மாட்டாங்க. உன்னோட பர்பஸ் என்ன, நீ இந்த விஷயத்துக்காக இவங்க தப்பா தெரியணுங்கிறதுக்காக தான் நீ செய்ய நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மக்கான ஆட்களான்னு இவர் வந்து தப்பா மக்கள் ஏன் எடை போடுறாருன்னு எனக்கு தெரியல. மைக்க சரியாம மாட்டாம போயிடுறாரு முத்து. அதனால பக்கத்துல அவர் பக்கத்துல பேசிட்டு இருக்கிறவர் அருணோட நல்ல ஒரு கான்டாக்டை வச்சுக்கணும்னு முத்து ட்ரை பண்ணிட்டாரு. ஏன்னா அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால டைரக்டா சண்டை போட முடியாது. அப்போ அருண் வந்து கை தூக்குனனால முத்து என்ன செஞ்சிட்டாரு, பக்கத்துல நம்மளோட டார்கெட் தான் ராணவ இருக்கானே, இவனை எப்படியாவது ஃப்ரேம் பண்ணி மாட்ட வச்சிடலாம், முட்டாள்னு சொல்ல வச்சிடலாம், அவனை ட்ரிகர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அருண் இல்ல, நீங்க வந்து இந்த மைக்க போடாத டாஸ்க்கை வந்து ராணவ கிட்ட கொடுங்கன்னு சௌந்தர்யா கிட்ட கேட்பாங்க. சௌந்தர்யா as usual இந்த ஸ்கெட்ச் எல்லாம் தெரிஞ்சுக்காம முட்டாளாட்டம் இந்த பனிஷ்மென்ட் டாஸ்க் எப்படிலாம் பண்ணணும், யார்கிட்டலாம் பண்ணணும்ங்கற செய்முறை விளக்கத்தை வந்து முத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ராணவுக்கு ஏற்கனவே ஒரு பயங்கரமான ரணம் உள்ள இருக்கு. ஏன்னா அவர் வந்து அன்எத்திக்கல்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிருப்பாரு முத்து அந்த ஃபயர் பிட் டாஸ்க்ல. அது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையனை இன்னும் ட்ரிகர் பண்ணணுங்கிறதுக்காக நீ வந்து அந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு சைடுல கை வந்து சரியில்லை, எப்படியோ உட்காந்து கஷ்டப்பட்டு கேம் விளையாடும் போது டிடிஎஃப் விளையாடும் போது இழுத்து இழுத்து விளையாடிட்டு இருக்கான். மிச்ச நேரத்தில் அவனோட ஸ்ட்ரென்த்தை கான்சர்வ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இருக்குதோ இல்லையோ அவன் பொய் சொல்றானே வச்சுக்கோங்களேங்க. அதை வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, டான்ஸ் ஆடணும், எல்லாருக்கும் முன்னாடி டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. அதை முத்து வந்து ஏற்கனவே ராணவ சூஸ் பண்ணது முத்து, அதை அக்செப்ட் பண்ணது சௌந்தர்யா. சௌந்தர்யா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் தானே இதெல்லாம் செய்யறேன், நான் தானே உனக்கு இந்த டாஸ்க் கொடுக்குறேன். ஆனா வெளியில இருந்து பார்க்குற நம்மளுக்கு முத்து சொன்ன விஷயங்களுக்கு சௌந்தர்யா அக்ரி பண்ணிட்டு முட்டாள்தனமா தனக்கு சுய புத்தி கிடையாதுல ஒரு டாஸ்க் வைக்கிறதுக்கு சௌந்தர்யாக்கு முத்து சொல்றதையே தான் அப்படியே ஃபாலோ பண்ணி ரைன் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ராணவ கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிட்டு வராங்க. அது ராணவுக்கு பிடிக்கல. ஏன்னா தவறு செஞ்சதே முத்து தான் மைக்கு போடாம. அப்போ அருணை தான் பண்ண வச்சுக்கணும். அதுவும் வந்து அவனுக்கு வந்து பார்ஷியாலிட்டியா ராணவ வந்து பனிஷ்மெண்ட் செய்ய வச்சது இன்னொரு காண்டு. அதுக்கு மேல என்ன செய்யறாரு, இந்த பனிஷ்மெண்ட் எப்படி எல்லாம் செய்யணும்னு சௌந்தர்யாக்கு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ராணவ கேட்க மாட்டேங்கிறனால இவருக்கு கோவம் வேற வருது. அதுக்கு மேல நீ ஏன் வந்து வீட்டோட இன்சார்ஜ் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன்னு இவருக்கு வந்து அப்படியே கோவத்தை வந்து வேணும்னே சௌந்தர்யாக்கும் அதே அளவுக்கு வந்து கோவத்தை வர வைக்க ட்ரை பண்றாரு. ஏன்னா ராணுவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இருக்குல்ல, முட்டாள் சொல்றதை கேட்க மாட்டான், இரிட்டேட் பண்ணுவான்ட்டு. அது அப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு பண்ணாத விஷயத்த பண்ண மாதிரி சௌந்தர்யா வரைக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்றாரு. இதுல ஒருத்தருக்கு முன்னாடியும் போய் பரதநாட்டியத்தை அந்த பையன் ஆடணுமா, அந்த பையன் அந்த கேம்ல வந்து கை உடஞ்சிருக்கனால தான் அந்த வந்து ட்ரம் டாஸ்க்ல கலந்துக்கல. அதே மாதிரி அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே டிடிஎஃப் விளையாடும் போது. இதுல ஒரு டாஸ்க்லயே கலந்துக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான டிராபேக் இருக்கு ராணுவுக்கு. இருந்துமே அவன்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடுல முத்துக்கு வெறுப்பு. அப்போ எல்லாரும் முன்னாடி அப்ப 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு முன்னாடி போய் பரதநாட்டியம் ஆடணும் இந்த பையன், தான் மைக்க போடாத விஷயத்தினால அண்ணன் சொல்லி இவர் ஒரு டாஸ்க் வந்து வடிவ வச்சார் இல்லையா. அதை பாக்குறதுக்கு இந்த பையனுக்கு என்ன இவ்வளவு வன்மம் ராணுவ மேலன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா? அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யாக்கு ஹிட் ஆகுது. 10 பேருக்கு முன்னாடி செய்ய வைக்கிறானா அப்படின்னு அதை நம்ம செய்ய வச்சானா நம்ம கெட்டவங்களா தெரியும். அப்பதான் சௌந்தர்யா ஹிட் ஆகுது. உடனே சௌந்தர்யா மாத்திடுவாங்க, நான் வந்து எல்லாரும் முன்னாடி ஒன்று செய்ய வைக்கல, எல்லாரும் பாக்குற போது ஒரே வாட்டி செய்யும் தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ ராணா, புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்களுக்கும் ராணுவ பிடிக்காதுல்ல. சௌந்தர்யாக்கு பல வாரங்களாவே ராணுவ பிடிக்காது. ஏன்னா சௌந்தர்யா செய்யற அதே வேலைகளை ராணுவ செஞ்சுட்டு இருக்கான், ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுத்துக்கிறான். அது அவங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால அவங்களுக்கும் ராணுவ வேணாம்னு தோணிட்டு நிறைய விஷயம் செய்யறாங்க. சோ முத்துக்கும் ராணுவ பிடிக்காது, சௌந்தர்யாக்கும் ராணுவ பிடிக்காது. போய் 2 பேரும் இந்த விஷயத்தை வச்சுட்டு காண பண்ணது தான் நான் பார்த்தேன். பண்ணிட்டு பேசிட்டு இவங்க 2 பேரும் இருக்கும்போது திருப்பி முத்து ட்ரிகர் பண்ணிட்டார்ல, இப்ப குத்தி 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 காட்டணும்ல, ராணுவ தான் தப்பு, ராணுவ கேட்க மாட்டேங்கிறான், ராணுவ கேட்க மாட்டேங்கிறான்னு ஒரு முதுகுக்கு பின்னாடி அந்த பையன் பேசினதெல்லாம் சத்தியமா இரிட்டேட்டிங்கா இருந்தது. சரியான ஃபைட்டுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்த முத்து ஏன் மத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்க வந்து ட்ரிகர் ஆகிறத வச்சு குத்தி காமிச்சு இந்த மாதிரி ஒரு கிரிஞ்ச ஃபைட் ஏன் போடுறாரு? தன்னை நல்லவன் காட்டுறதுக்காக ஏன் மத்தவங்களை இந்த அளவுக்கு தாழ்த்தி காட்டணுங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறாரு? இவ்வளவு இன்செக்யூர்டா அவருக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லையா?
அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல கேம் விளையாடுறாரு, சும்மா ஒழுங்கா தூரத்துல இருந்து தேவையில்லாத ஃபைட்ல கலந்துக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு எப்போ இவருக்கு வந்து ஞானோதயம் வரப்போகுதுன்னு சத்தியமா தெரியல. ஆனா இந்த இடத்துல ராணுவ ஜெனுவினா தான் இருந்தார். ஏன்னா பேகேஜ் எனக்கு இருந்தது, அந்த பேகேஜ்னால தான் உன் மேல நான் கத்துனேன்னு வரைக்கும் ஓப்பனா வந்து ராணுவ வந்து வா நம்ம பேசலாம், நீ இப்படி பேசுனது தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றப்போ நான் வந்து முன்னாடி பேசினதே தவறான போயிட்டு அதுக்காக தான் பிடிக்க வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு சைல்ட் ஈகோ வந்துருது முத்துக்கு. அப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது நீ என்ன வந்து இப்படி பண்ணல, சௌந்தர்யா ராணுவ பேசிட்டு இருக்கும்போது இவன் நடுவுல வந்ததே தப்பு, அப்போ இவன் வந்து இக்னோர் பண்ணது வந்து ரொம்ப பெரிய தவறுன்னு முத்து நினைச்சுக்கிட்டு ராணுவ ஜெனுவினா பேச வரும்போது நான் திரும்பிட்டு போவேன்னு சொல்லி முத்து பேசினது தான் ஆக்சுவலா சைல்ட் ஈகோ எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு காலையில ராணுவுக்கு என்னெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணி அவங்க கிராக் பண்ண வச்சு இவங்க தவறானவங்கன்னு காட்டுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல வந்து ஒரு ஃபைட் போட்டுட்டு இருக்காரு, கிரிஞ்ச் ஃபைட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு இந்த வாரம் ஃபுல்லா முத்துன்னு சொல்லும்போது அடுத்த கிரிஞ்ச் ஃபைட்டை உடனே போட்டுறாரு. இந்த அஸ்திவாரத்தை வந்து வீக் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டாரு. ஏன்னா சௌந்தர்யா நிச்சயமா தவறுகளை செய்வாங்க, அந்த தவறுகள் செய்யும் போது கடைசியில பயங்கரமா அவங்களை உட்காத்தி வச்சு அடிச்சானா இந்த அளவுக்கு மூளை இல்லாதவங்க சௌந்தர்யாக்கு எஃபிஷியன்சி கிடையாதுன்னு ஃப்ரேம் பண்ணி மக்களை வந்து சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா திருப்பிடலாம்னு இவர் நினைச்ச யுக்தி தான் வந்து காரணம். அதுக்கு தகுந்த மாதிரி சௌந்தர்யாவும் முட்டாள் மாதிரி முத்து நம்மள ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதனால நம்ம எஃபிஷியன்ட்டா இருந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இல்லாம அவங்களுக்கு இருக்கிற சோம்பேறித்தனமும் சின்ன குழந்தை தனமான ஆட்டிடியூட்ல அவங்க ரொம்பவே மெத்தனமா இருந்துடுறாங்க இந்த கிச்சன் டாஸ்கோடைய பொறுப்பை எடுத்துக்கும் போது. இதுல வேற ராணுவுக்கு பயங்கரமா சாப்பிட டெண்டன்சி இருக்கனால கிச்சன் டாஸ்க்கை வந்து கரெக்டான எஃபிஷியன்ட்டா பண்ணதுக்கு காரணம் டிடிஎஃப் ஒரு காரணம் தான். இப்போ தோத்தாலோ இல்லாட்டி விளையாடிட்டு இருக்கும்போது மத்தவங்க வந்து கிச்சன்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க பொருள் எடுக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த நேரங்கள்லாம் எல்லாரும் ஹவுஸ்குள்ள தான் இருப்பாங்க, டிடிஎஃப் நடக்கும்போது வெளியிலையும் தான் இருந்தாங்க. அப்போ கிச்சன்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது சௌந்தர்யாவால. எல்லாரும் தனக்கு தர்மமா தான் நடந்துக்கணும், சௌந்தர்யாவை கேட்டுட்டு தான் எல்லா நேரமும் எடுக்கணும். எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிடுறாரு ராணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் எடுத்துறாரு. அது அவர் எடுத்தாரா, அவர் வந்து விஷாலுக்காக எடுத்தாரா? ஏன்னா விஷால் அருண் ரெண்டு பேருமே அடிபட்டு உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டியில தான் வந்து ராணா இருக்காரு. சோ அவருக்கு போய் எடுக்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் போய் சாப்பாடு எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வர மெடிசன்ஸ்லாம் போடுற காரணத்தினால இது வந்து கிளியரா வந்து பிக் பாஸ்ல தெரியல. ஆனா அதுக்கு இடையில என்ன ஆயிடுது, பிரெட் கம்மியாயிடுது, பன்னீர் பட்டர் மசாலாவும் கம்மியாயிடுது. இதுல வந்து பூர்ணிமாவும் முத்துவும் நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, அதனால அவங்களுக்காக தனியா எடுத்து வைக்கணும்னு முன்னால சொல்லியிருக்காரு. அதை வந்து சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டு அதை கொஞ்சம் மெத்தனமா மறந்துட்டாங்க. சோ ஆனா பன்னீர் பட்டர் மசாலா முத்துக்காக தனியா எடுத்து வச்சிருக்காங்க, இருந்துமே பிரெட் கம்மியாயிடுது. சோ காலையில வந்து அவர் விளையாடிட்டு வந்த உடனே சாப்பிடணும்னு நினைச்சா எதுவும் இல்லைன்னு அவர் பார்த்துட்டு இது ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வராரு. அவர் எடுத்துட்டு வந்த பாயிண்ட்ல தப்பே இல்லை, ஆனா அது அவர் கடைசியில இது என்ன விதமா எடுத்துட்டு போனாருன்னு தான் முக்கியம். அப்போ நீ ஒழுங்கா பார்க்கல, பிரெட் இல்ல, எனக்கு வந்து சாப்பிடணும்னு ஏதாவது இருந்தா இப்ப நான் பட்னியா தான் இருக்கணும்னு சொன்னது இவர் ரொம்ப டிராமாட்டிக். உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, அந்த பொறுப்பை ஒன்றும் ஒழுங்கா செய்யல, எல்லாரும் அவங்க பொறுப்பா இருந்துப்பாங்கன்னு சொன்னா ஒரு கிச்சன் இன்சார்ஜ் எதுக்கு அப்படின்னு சொன்ன பாயிண்ட் வரைக்கும் கரெக்ட். ஆனா நீ தவறு செஞ்சிருக்க, நான் உங்ககிட்ட சொல்லியும் தவறு செஞ்சிருக்கேன், அதனால நான் இப்ப சாப்பிடாம இருப்பேன், நான் நாள் முழுக்க சாப்பிடாம இருப்பேன். நீ வந்து அடுத்ததா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நீ வந்து ஒரு மைனாரிட்டியா இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட, நீ மைனாரிட்டி பீப்புளை மதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வேணும்னே மறக்கல, நீ வேணும்னே செஞ்சுட்ட, மைனாரிட்டியை வந்து இந்த மாதிரி தாழ்த்தி நீ நினைச்சிட்டீங்களா, அதனால எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம செஞ்சுட்டேன்னு பயங்கரமான ஒரு ராட்டினத்தை எப்போ சுத்துற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடாரு. இப்போ ஒரு தவறு செஞ்சுட்டானா ஓகே, தவறு செஞ்சுட்டாங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தப்புன்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் காலை எடுத்துட்டு பேக் அவுட் ஆயிடணும். அதுதான் உண்மையான ஜென்டில்மேன் ஆட்டிடியூட். இது கடைசியில எப்படின்னா நான் செஞ்சதுக்கு நீ சஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடிஸ்டிக் நேச்சர் இருக்கிறவங்க தான் பயங்கரமா தன்னை வருத்திக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சாப்பாடு இருக்கு இருந்தாலும் கூட அங்க வந்து சாப்பாடே இல்லாம இருந்து அவர் வந்து பட்னியா இருந்தா பரவாயில்ல, இவர் தன்னை வேணும்னே பட்னி போட்டுக்கிறார். அந்த மாதிரி பேசுறாரு சௌந்தர்யா கிட்ட தனியா இருக்கும்போது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வீக் ஸ்டார்டிங்லயே சௌந்தர்யா ஒழுங்கா செய்யலனா அதை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப நான் இருக்கேன்னு கேட்டப்போ தீபக் சொல்லியிருப்பாரு, கிச்சன் டீமா இருக்கிறவங்க யாருன்னா முத்து, தீபக், அருண். இப்போ நாங்க 3 பேருமே இவங்க ஏதாவது தப்பு செஞ்சா வழி நடத்துறோம்னு தீபக் சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு மறந்தது ஒரு சைட்ல தப்புன்னு இருந்தானா இந்த ஒரு 50% to 70% வந்து இந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்குங்க. ஆனா மிச்ச 30% பங்கா பார்த்தானா இந்த 3 பேரையும் தான் சேரும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து சரியா பார்க்கல, சரியா ரேஷனிங் பண்ணலனா அதை ஒழுங்கா நாங்க பாத்துக்கிற பண்றாங்களா இல்லையான்னு ஒரு வவுச் பண்ணதே இந்த 3 பேர் கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க தான். அப்ப அவங்களுக்கு தானே காரணம். இவங்க ஒரு காரணம்னு சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதை ஒழுங்கா பாத்துக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பின்னாடில இருந்து பேக் பண்றோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தது அருண், தீபக், அப்புறம் முத்து தானே. அப்ப இவங்க பண்ணாம இருந்தா இவங்களுக்கும் அந்த மேல ஃபால்ட் இருக்கு இல்லையா? ஆனா தன்னுடைய மேல இந்த 10% ஃபால்ட் கூட வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீ தப்பு செஞ்சுட்ட, என்ன மறந்துட்டேன், நான் மைனாரிட்டியா மறந்துட்டேன் 3-4 வாட்டி காலையில இருக்கிற மார்னிங்ல வந்து 24/7 பேசுறாரு அந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு கார்னர் பண்ணி. இப்போ நான் பண்ண தப்புனால நீ ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருப்பியா, ஆனா ஒரு கெட்டதான எண்ணத்துக்காகவே செஞ்சவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகும், மன வருத்தம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை வந்து சௌந்தர்யா மேல வேணும்னே போட்டாரு முத்துக்குமரன். ஆனா இந்த இடத்துல தீபக் நல்லா கவனிக்கணுங்க. ஏன்னா பிஆர் டீம் இல்ல தீபக்கு, ஆனால் தீபக் பத்தி யாருமே இங்க பேசவும் மாட்டாங்க, இதை பத்தி வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஆருக்காக வச்சு இந்த பிஆரை வச்சு இவங்க பேசி வின் பண்ணி பயங்கரமா கிரியேட் பண்றது இவங்களை விட பிஆரே இல்லாம ஒரு தனி மனுஷனா இருந்து கிளாரிட்டியோட யோசிச்சு முத்தோட ஃப்ரெண்டா இருந்தா கூட பல இடங்கள்ல முத்தோட இண்டிவிஜுவல் கேம் வரைக்கும் உள்ள வராம அந்த ட்ரம் டாஸ்க்ல விளையாடுனதும் கடைசியில் இந்த சௌந்தர்யா மேட்டர் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாரு தீபக். இந்த பாருமா நீ தவறு பண்ணிட்ட, ஆனா கிச்சன் இன்சார்ஜா வந்து பவித்ரா இருக்கும்போது ஒரு ஸ்பூன் சுகர் கேட்டேன், அப்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாரம் ஃபுல்லா சுகர் இருந்தது, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கரெக்டா எஃபிஷியன்ட்டா நடந்திருக்காங்க பவித்ரா. அப்போ ஒரு உழைப்பு போடணும், உனக்கு இன்சார்ஜ்னு கொடுத்தானா ஒரு சின்சியரிட்டி காட்டணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், நம்மளுக்கு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை விலக்கி வச்சுட்டு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்கும், ஆனா அதை ஏத்துக்கிட்டு செய்யணும். அதை நீ செய்யாம போனது உன் தப்புன்னு சொல்லிட்டு அழகா பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல இருந்து விலகி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே எங்கேயுமே போய் பேசிக்க மாட்டாரு. ஆனா முத்து, மஞ்சரி,
ஜாக்லின் இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பேசிக் நேச்சர் என்னன்னா இந்த கேம்ல யாராவது தப்பு செய்ய மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு அந்த தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட போய் விதண்டாவாதம் பேசும்போது அவங்க திருப்பி ஒரு விஷயம் பேசுவாங்க. இவங்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாகும். பிரச்சனை உண்டானதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு பேசி 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 அவங்களோட மனசை மாத்துவாங்க. அதாவது இந்த சண்டையை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல உள்ள கண்டஸ்டன்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் போய் அதை சொல்லி மாத்துவாங்க. நேரடியாகவும் சண்டை போட்டுருவாங்க, பின்னாடியும் போய் பேசுவாங்க. ஏன்னா பின்னாடி போய் பேசுறதுக்கு இது ஒரு சர்டிபிகேட் மாதிரி. நான் முன்னாடி இதை தான் பேசுறேன்னு சொல்லிட்டு சோ தான் பேசுற விஷயத்துல அவங்க கான்ஃபிடன்ஸ் இருந்தா இவ்வளவு பேர் கிட்ட பின்னாடி இதை பேச மாட்டாங்க. ஆனா அதுவே ஒரு தப்பான விஷயம் தான். இப்போ இந்த கேம் ஷோல நேரடியா நேர்மையா இருக்கணும், தன்னோட உண்மையான முகத்தை காட்டணும் அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க இந்த மாதிரி சின்ன புண்ணாக்கு விஷயம், இந்த சுகர் விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிட்டு 100 பேர் கிட்ட போய் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி பேசுவாங்களா? அதுவே இந்த கேம் ஷோல ஒரு தவறான விஷயம். இந்த கேம் ஷோ உன்னுடைய ட்ரூ செல்ஃபை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டா வைக்கிறாங்கல்ல, அது பண்ணவே முடியாது. இது ஒரு கேம் ஷோ, மக்களுக்கு எல்லாரும் தன்னை பிடிக்கணும்னு நினைக்கும் போது எவனுமே வந்து தன்னுடைய பெஸ்ட்டை வந்து ஓப்பனா காட்ட மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா தன்னுடைய நல்லதையும் கெட்டதையும் கம்ப்ளீட்டா ஓப்பனா ரிவீல் பண்ணி காமிச்சது தீபக். அப்ப தீபக்கு ஒரு பிஆர் டீம் இல்லாதனால ஏன் இது வரைக்கும் தீபக்கு ஓட் பேங்க்ல வந்து ஓட்டு சேரல? ஏன் அந்த அளவுக்கு யாருமே பேசல? ஏன் அந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டு முத்துக்கெல்லாம் சமயா பண்றாருன்னு காட்டுறாங்களா? ஏன் தீபக் ஒரு மீம் கூட இல்ல? அந்த மாதிரி விஷால் வந்து ஃப்ரண்ட்ல போய் பேசவே மாட்டான், சண்டையே போட மாட்டான், நான் பேக்ல போய் பேசுவான். இதை வந்து ரெண்டுத்தையுமே செய்யாம ரொம்ப மந்த நிலையில இருந்தது பார்த்தனா அருணும் ரயானும். இப்போ திடீர்னு ரயானுக்கு வந்து ஞானோதயம் வந்துருச்சு. லேட் ப்ளூமர்னு சொல்லுவாங்க, லேட் நியூஸ் நோ யூஸ்ன்பாங்க. என்னதான் டிடிஎஃப் சூப்பரா கட்டியிருந்தா கூட ரயன் வந்து இந்த டிடிஎஃப் அப்புறம் தான் வந்து பொங்கி எழுந்து இதுதான் விஷயம் போல இருக்கு, ஃப்ரண்ட்லயும் போய் சண்டை போடணும், பேக்லயும் போய் பேசணும், இதுதான் இந்த கேமோடைய ஒரு மெயின் விஷயம் ஆஸ்பெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த 15th வீக்குக்கு அப்புறம் வந்து ஞானோதயம் வந்து விளையாடினா மக்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பிடிக்காது. நான் நீ என்ன இவ்வளவு நேரம் என்ன பேச கட்டிட்டு இருந்தேன், இப்பதான் உனக்கு ஞானோதயம் வந்ததான்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஃப்ரஸ்ட்ரேஷன் ரயன் மேலயும் வரது நியாயம் தானே. இதெல்லாம் கம்பேர் பண்ணா ராணுவ முன்னாடியும் போய் பேசுறான், பயங்கரமா சண்டை போடுறான். அது பின்னாடி போய் ரொம்பலாம் பேசுறது இல்ல, அருண் விஷால் கிட்ட மட்டும் தான் போய் பேசுறான். இவங்க 3 பேரும் பயங்கரமா எல்லாரையும் போய் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் மட்டும் தான் ஆஸ் ஆஃப் நவ் பயங்கரமான கிளவரா கிளியரா தான் பண்ண தவறுகள்லாம் ரியலைஸ் பண்ணி கேம் முன்னாடி போகும்போது அவரோட கேரக்டரையும் மாத்திட்டு பயங்கரமான இண்டிவிஜுவல் பிளேம் விளையாடுறது. அந்த வீட்டுக்குள்ளேயே நான் சத்தியமா சொன்ன ஸ்டார்டிங்ல இருந்து தீபக்கு மட்டும் தான் அந்த அளவுக்கு டேலண்டும் இருக்கு, இந்த குட் கேமருங்கிற ஒரு பேரும் அவருக்கு தான் கிடைக்கணும்னு தோணுது. ஆனா பிஆர் டீம் இல்லாத காரணத்தினால அவர் செய்யற எல்லா கெட்ட விஷயங்கள் வந்து பெரிய அளவுல வருது. இவர் யாரோட போய் சண்டை போடுறாலோ அவங்க எல்லாம் வந்து திருப்பி அந்த பிஆர் வன்மத்தை கக்குறாங்க தீபக் மேல. அதே மாதிரி தீபக் எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யறாரோ அதெல்லாம் தெரியாம போயிருது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கன்சிஸ்டன்ட்டா நல்லபடியா கேம் விளையாடினது தீபக் மட்டும் தான். இந்த வீடியோ பத்தி இருக்கிற கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னோட கருத்துக்கள் உங்களோட கருத்துக்களோட ஒன்றிணைஞ்சிருந்தாலோ இல்லாட்டி என்னோட கருத்துக்களுக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ இல்லாட்டி நான் ஏதாவது பாயிண்ட் விட்டுட்டா கூட உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. I'll be very much wanting to listen to your comments. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிக் பாஸ் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சௌமி மாமி சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு நான் டெய்லி அப்டேட் பண்றேன். So till I meet you in the next video, it's bye from Saumi Mami guys. Bye.